Hello guys, welcome back to Little Investors. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னடா குரல் புதுசு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம், பிரதர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஹாப்பி டு see that. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. இப்போதைக்கு வந்து ஃபோன் நம்பர் கொஞ்ச நாள் கழிச்சு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபவுட் பேஜிலலாம் இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். எப்படியும் நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ விற்கிற அளவுக்கான ஸ்டாக்ஸ் இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ அதனால கேட்குறவங்க கிட்டலாம் அதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அப்போ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கோழி குஞ்சுகள்லாம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து மேபி ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆட் பண்ணுறேன். குஞ்சோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு குஞ்சுகள்லாம் வேணும்னா முன்னாடியே சொல்லிடுங்க. அதாவது இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக குஞ்சு பொறிச்சோன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 கிலோ வருங்க. இது வந்து 80 நாள் குஞ்சுங்க. அந்த விடை கூட தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த விடை வந்து இப்போ நாங்கள் பிரித்து விட்டுருக்குது. அடுத்த பேட்சுக்கு வந்து குஞ்சுகள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா விடையும் குஞ்சையும் பிரிச்சே தான் ஆகணும். நம்ம சேவல் வந்து ப்ரீடிங்க்கு வந்து இப்போ 4 மாதமாக இருந்திருக்காரு. இப்போ வந்து அடுத்தது வந்து ப்ரீடிங் வந்து ரெடியாக இருக்காக ஒரு வாரம் தனியாக விட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த கோழி வந்து தனியாக போட்டிருக்கோம் குஞ்சை விட்டு பிரித்து. அந்த குஞ்சை வந்து இப்போ பிரிச்சங்காட்டி தான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம பிரிச்சுட்டு இன்னும் ஒரு மாதத்தில் வந்து மேட்ச் பண்ணி குஞ்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பேட்சை வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் வீடியோலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் கோழி குஞ்சுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேல் பண்ணுற ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 3 months இருந்து தான் மினிமமே கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காட்டுறது எந்த கோழிங்களும் விடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சேலுக்கு கிடையாது. ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஓப்பன் ஆக நாங்கள் சேல்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் ஒரு மேட்ச் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். தம்பிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரீடுகளில் வந்து குஞ்சு வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சிருங்க. அதாவது சொல்லி வைங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் எந்த பேட்ச் நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுங்களோட சைஸ் எந்த மந்த்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் இருக்க போகுது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற குஞ்சு சைஸில் தான் வந்து நம்ம சேல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி அதோட தாய்க்கோழி காட்டிடுறோம் பாருங்க. அந்த தாய்க்கோழி வந்து இன்னுமே குஞ்சை வந்து பிரிச்சு விடாமல் வச்சிருக்கு. அப்படி பிரிச்சு விடாமல் வச்சிருக்கிறப்ப நம்ம வந்து கோழி குஞ்சை வந்து பிரித்து நம்ம கொடுக்க முடியாது. அது ஒன்று தான் காரணம். ஆல்ரெடி இந்த சைஸில் வந்து தம்பிகளுக்கு வந்து ஒரு 4 குஞ்சு வந்து போன பேட்சில் வந்து கொடுத்துருந்தோம். அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு போன வீடியோக்கு முந்தின வீடியோவில். அதோட க்ரோத்தில் எப்படின்னு பார்த்து ஸோ மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பேனல் ஷீட் வந்து வாங்கியிருக்கிறோங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து கட்டிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கு வருங்க இந்த படுதா தார்பாய். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்தோம். ஸோ ஒரு மாற்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல் ஷீட் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். ஏன்னா படுதா வந்து ஈஸியாக கிழிஞ்சு போயிடுது. மழை வெயில் எல்லாம் ஒரு 6 மாதத்தில் வந்து கிழிஞ்சு போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நாங்களும் வந்து யூடியூப்பில் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா. நாங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது குவாலிட்டி எப்படி இருக்குது, உண்மையிலுமே நல்லா தான் இருக்குதா? தார்பாயை கம்பேர் பண்ணும்போது 10 years வாரண்டியெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு. அந்த உண்மையிலுமே அவ்வளோலாம் தாங்குதா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா, இதுக்கு போகலாமா வேணாமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம், ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருப்போம். ஸோ ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.